நான் நம்ப முடியலை. நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம், பள்ளத்தாக்கும் மலையும். நான் உன்னை ரூம்குள்ள விடுறேன், ஆனா நீ சத்தம் போடக்கூடாது, சரியா? கொலைக்க மாட்டேன் நீ சொன்ன இல்ல டைகர். இவன் தான் அப்பு. நல்லா இருக்கியா டைகர்? அவனை பார்த்து கோவப்படாத டைகர். ஒரு மரம் என் மேல விழுந்தப்ப இவன் தான் என்னை காப்பாத்துனா. ரொம்ப இருட்டிடுச்சு, இன்னைக்கு ராத்திரி நீ இங்கே தங்க. ஆமா, நீ யாரு? இந்த இடத்துல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என் பேரு அப்பு. நீங்களும் அந்த அப்புவன் காட்டுக்குள்ள இருந்து வரீங்களா? இல்ல, நாங்க 2 பேரும் திங்கா காட்டை சேர்ந்தவங்க. அது இந்த இடத்துல தான் இருந்தது. ஆனா அத இந்த மனித விலங்குகள் வந்து அழிச்சிட்டாங்க. எங்களோட வீடா இங்க இருந்த மரங்கள் எல்லாத்தையும் அவங்க அழிச்சிட்டாங்க. கல்லாலான காட்டை உருவாக்கிட்டாங்க. இப்போ என்னடான்னா இது இவங்களோட வீடா. அதனால நாங்க இப்போ அவங்களோட வீட்ல இருக்கோம். நீங்க எல்லாரும் வந்து எங்க காட்டுல இருக்கலாம்ல. இன்னைக்கு நான் அங்க திரும்பி போறேன். வாய்ப்பே இல்ல. இப்போ இதுதான் என்னோட காடு. நான் தான் இங்க ராஜா. இந்த கல்லுக்காட்டுக்குள்ள நான் தான் முதல் விலங்கு. இங்க நான் தான் அரசாள்வேன். கூடிய சீக்கிரம் நான் மனிதர்களையும் ஆளப் போறேன். இத பாத்தியா? இனிமே நீர்நிலைகளை தேடி போக வேண்டியதில்ல. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப தாகமா இருந்தது. அப்புறம் இதுதான் என்னோட தண்ணீர் தொட்டி. நில்லு. என் தண்ணி தொட்டியை விட்டு தள்ளிப்போ. இது அரசருக்கு சொந்தமான தொட்டி. என்னோட சிம்மாசனத்துல இது ஒரு அங்கம்.
சிம்மாசனம்னா என்ன? அரசர்கள் உட்காருவாங்களே அதுதான் சிம்மாசனம். இது கூட தெரியாதா? இவர்தான் அரசர் ப்ராப்பர்லி. அப்புறம் நான் தான் ராணி லீ. நீனாவும் அவ குடும்பமும் உத்து உத்து பாக்குற ஒளி கொடுக்கிற பெட்டியில வாழக்கூடிய ராஜா ராணி நாங்க தான். நீ எங்களோட முதல் குடிமகனா இருக்கலாம். ரொம்ப நன்றி. ஆனா எனக்கு அது வேண்டாம் அரசர் ப்ராப்பர்லி மற்றும் ராணி லீ. ஏன்னா நீனா எழுந்ததுக்கு அப்புறம் என் நண்பர்களும் குடும்பமும் இருக்கிற அப்வான் காட்டுக்கு நான் திரும்பி போக போறேன். நீனாவா? யாரு தினம் வந்து வேணும்னே என்னோட சிம்மாசனத்துல உட்காருவலே அவளா? நீ அவளுக்கு நண்பனா? ஆமா, நீனா என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டா. மனிதர்கள் எப்பவுமே அன்பானவங்க இல்ல, அவங்க ரொம்ப மோசமானவங்க. மனிதர்கள் மோசமானவர்கள். மனிதர்கள் மோசமானவர்கள். மோசமான மனிதர்கள். மனிதர்கள் மோசமானவர்கள். மோசமான மனிதர்கள். மனிதர்கள் எல்லாம் 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 மோசமானவர்கள். மோசமான மனிதர்கள். நிறுத்து ராணிலி. மனிதர்களை நான் ஆளணும்னா அந்த ஒளிப்பெட்டியில இருக்கிற ராஜா ராணி மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்பு, அப்பு, அதுக்குள்ள நீ எழுந்துட்டியா? நீ யாரு கூடயே பேசிட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்ட. குரங்குகள். ஆமா, அவங்க வந்துட்டு போவாங்க, உணவு திருடுவாங்க, இதை உடைப்பாங்க. எப்பயாவது அம்மாக்கு அவங்கள பிடிக்காது. அவங்களுக்கு விலங்குகள்னாலே பிடிக்காது. நீ என்ன பண்ற? இப்படித்தான் பிரஷ் பண்ணணும், பிரஷ் பண்ணணும், பிரஷ் பண்ணணும், பல் தேய்க்கணும், பல் தேய்க்கணும். இப்படித்தான் நீ தினம் பிரஷ் பண்ணணும். இப்படித்தான் நீ பல் தேய்க்கணும், பல் தேய்க்கணும், பல் தேய்க்கணும். இப்படித்தான் நீ பல் தேய்க்கணும், பல் தேய்க்கணும், பல் தேய்க்கணும். இப்படித்தான் நீ பல் தேய்க்கணும், பல் தேய்க்கணும், பல் தேய்க்கணும். காலையில எழுந்த உடனே. கடைசி வரி உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் ஸ்கூலுக்கே போனதில்லையே. நீ பாடும்போது நான் கேட்டிருக்கேன், ஆனா இன்னும் அந்த வரியை நான் பாடவே இல்லையே. உன் மனசுல இருக்கிறது என் காதுல விழுந்தது. மன்னிச்சிடு, சில நேரத்துல நான் அந்த மாதிரி பண்ணிடுவேன். இப்ப நான் என்ன யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. என்னால எப்பவுமே அப்படி பண்ண முடியாது. முயற்சி பண்ண. ஒரு பூ தானே? ஆமா. சில நேரத்துல மட்டும்தான் என்னால இது பண்ண முடியும். குருஜி கிட்ட தான் இதை கத்துக்கிட்டேன். யார் இந்த குருஜி? காட்டுக்குள்ள இருக்கிற எங்க அத்தை. அவங்க எனக்கு நிறைய சொல்லி கொடுத்திருக்காங்க. யோகி யானைகள் விசேஷமா இருக்கிறதுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க சொல்லி தருவாங்க. நீ திரும்ப காட்டுக்குள்ள போகாம இருந்தா நல்லா இருக்கும். நிச்சயமா குருஜி உனக்கு பல் தேய்க்கல சொல்லி கொடுத்திருக்க மாட்டாங்களே. அப்ப சரி, அத நான் உனக்கு சொல்லி தரேன். நான் ஒரு பாட்டு நினைச்சுக்கிறேன், அதை நீ தெரிஞ்சுக்கிட்டு நீயும் கூட பாடு. இப்படிதான் நான் பல் தேய்ப்பேன், மேல மேல கீழே கீழே. இப்படிதான் நான் பல் தேய்ப்பேன், உள்ளே வெளியே உள்ளே வெளியே. உள்ள என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு நேரமாச்சுல்ல? ஐபேட வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கியா? இல்லப்பா, இது நான் வந்துடுறேன். மழை வருது. நீர்வீழ்ச்சி. என்ன மன்னிச்சிடு அப்பு, என்னால இப்போ உன்னை காட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போகணும். அப்புவால யார் கண்ணிலையும் படாம இருக்க முடியுமா? இல்ல மாட்டிப்பானா? அத கண்டுபிடிக்க அடுத்த எபிசோட பாருங்க. இரு நிலவின் உதயம், ஒரு ஸ்டார் உதயம். இருள் மறைந்தது, பயம் பறந்தது.
ஆசையாவும் இனி நிறைவேறுமே